தமிழரசு கட்சியை மனிதப்படுத்தி கீழ்நிலைக்கு கொண்டு போக யாராலே முடியாது. உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான அறிவித்தல் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக குறுகிய காலத்தில், அதாவது 17ஆம் தேதி துவக்கம் 20ஆம் தேதி வரையிலே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்படவில்லை இருக்கிறது. அது முதலாவது ஒரு செய்தி, எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் ஏற்கனவே நாங்கள் கலந்துரையாடலின் அடிப்படையில் துரிதமாக அவர்களுடைய செயல்பாடுகளை செய்து உரிய நேரத்தில் உரிய ஆவணங்களை தயாராக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுவதாக வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய உள்ளாட்சி மன்றங்கள். இரண்டாவதாக, இந்த மக்களுக்காக ஒரு வேண்டுகோளை நான் விரும்புகிறேன். அதற்கு முன்பாக நாங்கள் ஏற்கனவே தெரியும், தமிழரசு கட்சியோடு சேர்ந்து 4 பிளாட்டெலோ UPRLF அமைப்புகள் ஒரு கூட்டு, அதாவது 2023 வரையில் உள்ளாட்சி மன்றங்களை கூட்டமைப்பாக சந்தித்து வந்திருக்கிறோம். பின்னர் அதே போல் இனிமேலும் அவ்வாறு செயல்பட முடிய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் 3 கட்சிகளுக்கும் வேட்புமனு கட்சி தலைவர்களுக்கும் வெளியிடுகிறேன். அதில் இப்பொழுது திரு சித்தார்த்தன் அவர்கள் ஒரு பதில் அனுப்பியிருக்கிறார்கள். ஏனையோருடைய பதில்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அதன் பின்னாலே ஒரு வரலாம். நான் என்னை பொறுத்தவரையில் மத்திய செயற்குழுவிலே நாங்கள் கலந்துரையாடல் அடிப்படை தான் என்னுடைய அந்த முயற்சி எடுக்கப்பட்டது. அதாவது 3 கட்சிகளுக்கு மட்டும், அதாவது கூட்டாக செயல்பட்ட 3 கட்சிகளை இணைத்து கொண்டு இந்த உள்ளூராட்சி தேர்தலை எவ்வாறு சந்திக்கலாம் என்று பேசி ஒரு ஒற்றுமை இணைப்புக்கு செல்லலாம் என்று நல்லெண்ணத்தோடு முயற்சி எடுக்கப்பட்டது. குறிப்பாக திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் என்னை 13ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி சந்தித்திருந்தார். இதை பற்றி பேசுகிறார், ஒற்றுமை பற்றி என்னோடு பேசினார். அதைத் தொடர்ந்து நான் 15ஆம் தேதி சித்தார்த்தன் அவர்களை சந்தித்து பேசினேன். பின்னர் அதை 2 பேரோடு கலைத்ததன் தொடர்பிலே 21ஆம் தேதி சுரேஷ் பிரேமச்சந்திரன், சித்தார்த்தன் மற்றும் ஐங்கரநேசன் புறம்பாக இவர்கள் 21ஆம் தேதி இது சம்பந்தமாக நான் பேசி திரு டெலோ தலைவர் செல்வம் அடைக்கலனாகவரையில் அவர்கள் மன்னாரில் இருப்பதற்கு அவர்களை நான் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சந்திப்பதற்கான ஏற்பாடும் அவருடைய உடன்பாட்டையும் வெட்டியிருக்கிறேன். அது அந்த வகையிலே நான் 21ஆம் தேதி திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனையும் சித்தார்த்தன் அவர்களையும் 2ஆவது முறை சந்தித்திருக்கிறேன். அப்பொழுது நான் ஏற்கனவே பேசியபடி நாங்கள் ஒரு விளக்கப்பாட்டுக்கு, அதாவது கடிதத்தில் மிக முக்கியமாக அந்த கடிதத்தை நான் இப்போ நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக தங்கள் மூவரிடம் கலந்து ஆடியது தொடர்பாக ஏற்கனவே நான் இந்த கடிதம் அனுப்பிய பொழுது இக்கலந்துரையாடல் ஏற்கனவே நான் 1ஆம் தேதி இந்த கடிதம் அனுப்பினேன், மார்ச் மாதம் 1ஆம் தேதி. இக்கலந்துரையாடல் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தங்களது கட்சிகளும் நமது கட்சியும் இணைந்து ஒன்றாக போட்டியிட்டது போல இந்த தேர்தலில் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய்வதற்கு அனுமதி. இது சம்பந்தமாக கலந்துரையாடல் 2/3/2020ஆம் தேதி திரு செல்வம் அடைக்காமல் நிர்ணயித்திருந்தோம். 2ஆம் தேதி பின்னர் 4 மணிக்கு நான் மன்னாரில் போய் அவரை சந்தித்து ஏற்பாடு செய்தேன். எனினும் அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருந்த போது தாங்கள் எமது கட்சியை தவிர்த்து வேறொரு கூட்டணியை 23/2/2005 தேதி உருவாக்கியமை ஏமாற்றம் அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் அமைந்தது. இதுக்கு ஏமாற்றம் அளித்தது, நாங்கள் அவர்களோடு பேசினது ஒன்றாக கூட்டமைப்பாக பேச வேண்டும். அப்போ அதுக்கு பிறகு எங்களுக்கு அறிவித்தல் இல்லை.
எங்களை தவிர்த்து இன்னொரு கூட்டணியில் இல்லை, அதுதானே மாதிரி இது நமக்கு தனித்து போட்டியிடும் சூழலை உருவாக்கியது இயல்பானதும் தவிர்க்க முடியாது. அப்போ இது நீங்கள் எங்களை ஆட்சியுடைய இப்படித்தான் எழுதியிருந்தார். ஆனால் அது திரு சித்தார்த்தன் அவர்கள் எங்களுக்கு எழுதின ஒரு கடிதத்தில், அந்த கடிதத்தில் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் இணைந்து செயற்படுவதற்கான உங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தி நீங்கள் அனுப்பி வைத்த கடிதம் கிடைக்கப்பட்டது. இனநலன் குறித்து எங்கள் மத்தியில் கட்டியெழுப்பப்பட வேண்டிய ஒற்றுமை பற்றி கடிதத்தில் நீங்கள் தெரிவித்த விடயங்கள் எக்காலத்திலும் நாங்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டிருப்பது அல்ல. ஓகே, உள்ளூராட்சி தேர்தலில் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய விரும்பும் நீங்கள் தற்போது நாம் அமைத்துள்ள கூட்டணி உங்களுக்கு ஏமாற்றத்தை கவலையும் அளிப்பதாகவும் உங்கள் கட்சிக்கு தனித்து போட்டியிடும் அவளை உருவாக்கி இந்த இடத்துல இந்த கடிதத்தில் நான் வாசித்தபடி உங்களோட கூட்டணி உருவாக்கத்தை பற்றி நான் கவலை சொல்லலையே. அவன் கூட்டணி அமைக்கிறது அவன்கிட்ட கொடுத்து தானே அவன் செய்யலாம், அரை கூட்டலாம் அரை சேர்க்கலாம் தானே. நான் அப்படி எழுதலை இந்த கடிதத்தில். அப்படி இருந்தால் சொல்லுவோம், முதலே அந்த உதவியாளர்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும். அப்படி நான் எழுதலையே. நான் சொன்ன அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருக்கும் போது அதில் 23ஆம் தேதி நான் மன்னாரில் போய் செல்வம் அடைக்கல நான் சந்திக்கிறேன். அதே சமயத்தில் இங்கே நான் போய் சித்தார்த்தனை 21ஆம் தேதி சந்தித்த பொழுது அல்லது சுரேஷை சந்தித்த பொழுது இப்படி ஒரு முயற்சி நாங்கள் எடுக்கிறோம்னா சொல்லலை. அதைத்தான் நான் ஏமாற்றப்பட்டு சொன்னானே தவிர அதுபடி நான் சொல்லலை. அப்போ இதில் தவறு நடக்கிறதால் நாங்கள் அவர்கள் கூட்டணி அமைத்ததை பற்றி நான் கூட சொல்லேன். அது அவர்கள் உரிமை, அவர்களுக்கெல்லாம் அனுமதியால் இதில் இருந்து ஒன்று விளங்குது கூட்டணி அமைக்கிறது. அப்போ நான் அப்படி சொல்லலையே. இப்போ அப்படி ஒரு நிலை இருந்தால் முதலாவது உங்களை அது கேள்வியை கேட்கலாம். 2 விஷயம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். எனக்கு 2 சில அணுகுமுறை மாற்றங்கள் இருக்குது, அணுகுமுறைகள் இருக்குது. நான் ஒரு வேளையில் அப்பாவித்தனமாக நடந்திருக்கிறோன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் நம்பி ஒரு கூட்டமைப்பாக நாங்கள் இருந்தார்கள். கூட்டமைப்பாக செல்விடம் கூடி பேசி ஒரு இணக்கத்துக்கு வந்தால் தமிழ் மக்கள் சார்ந்து ஒரு நலன் கிடைக்கும். ஏற்கனவே நாங்கள் தெற்கத்திய ஆதிக்கத்துக்குள்ளே மாட்டிட்டோம், போயிட்டோம். அதிலிருந்து தலைமை, தமிழ் தலைமை என்றதை நான் சொல்கிறேன். தமிழ் தலைமைக்குள்ள கட்சிகள் உள்ளூராட்சி மன்றங்களை நிர்வாகம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் என்னுடைய முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனால் மத்திய செயற்குழுவுக்கு மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையில் எல்லா செயல்பாடுகளும் என்னுடைய தலைமை என்று சொல்லக்கூடிய 7-8 பேருக்கு நான் எல்லாமே பகிர்ந்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். ஆகவே மத்திய செயற்குழுவை அது ஒரு சொல்கிற நடாத்தக்கூடிய, அதாவது அது விரும்பி போடுற நீங்கள் விரும்புவதோடு தமிழரசு கட்சியுடன் இக்கூட்டில் இணைந்து செயற்படுவதன் மூலம் தமிழ் தேசியத்துக்கு மேலும் வலி சேர்க்க வேண்டும் என்பதில் நாமும் பெருவிருப்பம் கொண்டுள்ளோம். எனவே எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் சம்பந்தமாக நடைமுறை சாத்தியமான வகையில் எமது கூட்டணியுடன் பேச்சுக்களை எமது கூட்டணியுடன் நான் கூட்டணியுடன் பேசுகிறதுக்கு நான் கேட்கவில்லை, எழுதவில்லை. நான் கேட்டது கூட்டமைப்பாக இருந்த முன்னாள் கட்சிகள், இப்போ இருக்கிற கட்சிகள், அது தொடர்ந்து இருக்கலாம். அப்போ நடாத்தக்கூடிய கூட்டணியுடன் பேச்சுக்களை நான் நடத்திக்கிறேன். நடாத்தக்கூடிய தீர்மானம் ஒன்றை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டணியோடு பேசுகிறதுக்கு மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்து அறிவிக்கிறாங்க. அது பற்றி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நிறைவேற்று குழுவில் பேசி தாதமான வகையில் தங்களுக்கு அறிய தரவும் என்பதை உங்களுக்கு தான் எனக்கு தெரியும். இது கொஞ்ச நாளைக்கு முன்னமே இவர்கள் 2 பேர், நாங்கள் 8 பேர் வந்துட்டு இப்போவே எனக்கு தெரியலை, சரியாக எனக்கு தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். அது 8 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், எனக்கு தெரியும், அதை பற்றி இல்லை. ஆனால் அவர் ஒரு நாள் சொன்னவர் பெரியவர், நாங்கள் எல்லாம் போட்டோம் தமிழரசு கட்சிக்கு எங்களோட சேரலாம். அப்போவே நான் யோசிச்சேன், ஆனால் ஒற்றுமை கட்சி நாங்கள் பதில் சொல்லலை. தமிழரசு கட்சியை மலினப்படுத்தி கீழ்நிலைக்கு கொண்டு போக யாராலே முடியாது. ஆனால் சித்தார்த்தன் அவரை பொறுத்தவரை நான் அவருக்கு நெடுங்கவே சொல்கிறேன், நீங்களும் தமிழரசு கட்சிக்காரன் கட்சியின் நிலம் சார்ந்து சிந்திக்க வேண்டியவன்னு சொன்னேன். என்ன பூர்வீகம் எல்லாம் தமிழரசு தான், கூட்டணியோட கூட்டு வைக்கிற நுட்பங்கள் கிடையாது. ஆனால் கூட்டமைப்பாக இருக்கிறதான் இருக்க மற்ற மத்திய செயற்குழுவில் நான் 1ஆம் தேதி
ஏன்னா அப்படி கேட்டு ஒரு மறுபடி சொன்னால் தான் எனக்கு தெரியும். எங்களோட கட்சியில் கட்சி தலைமையில் நாங்கள் ஒழுங்காக இருக்கிறவங்க இல்லையாண்டால் அவன் அப்படி ஒன்று வந்தால் வள்ளலார் சொன்ன மாரி கடை விரிஜன் கொள்வார் இல்லைன்னா என்ற வாட்டில் போய்கொண்டே இருப்பார். இப்போ கடைசியாக ஒரு சுதந்திரன் தெரிவித்த கருத்தில் தமிழரசு டெலோப்ளோட் கட்சிகளை தேர்தலில் நின்றால் கட்சிகளாக தேர்தலில் நின்றால் கூடுதலான ஆசனங்களை பெற முடியும். திருவாளர்கள் அடைக்கலநாதன் சித்தார்த்துடன் ஏற்கனவே பேசியுள்ளேன். நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவே போட்டியிடுகிறோம். இப்போது இருக்கும் முறைக்கு இதுவே நல்ல முறையாக அமையும். நான் தனித்தன்று பேசவில்லை. இதுதான் தீர்மானம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் கற்றுக்கொண்ட பாடங்களில் கண்ட அனுபவம் தான் நாம் தற்போது சிந்திப்பது. 3 சின்னங்களில் கேட்போம், மற்றவர்களோடு பேசலாம். இலங்கை தமிழரசு கட்சி இவ்வாறாக தீர்மானிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் தனித்து போகிறோம், கூட்டம் உழைக்கிறோம் அதெல்லாம் சொன்னாங்களோ பேசலையே. இது அறிக்கை சரியா? அப்போ இது நான் தெளிவாக சொன்னேன். என்னென்றால் துரதிர்ஷ்டவசமாக ஒன்று நடந்தது. அதாவது இந்த தீர்மானம் சொல்லி முடிகிறது கிடையாது, ஊடகங்கள் சொல்லி முடிகிறது கிடையாது. தமிழரசு கட்டி தனி வழி போகுது, கூட்டணி உடைச்சி போட்டு எல்லாரும் சேர்ந்து சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்த மாதிரி துவங்கினா அது தீயா பரவி தமிழரசு கட்சி தனியாக கூட்டமைப்பை உடைச்சினா கூட்டமை உடைக்கல. எனக்கு கூட்டமை உடைக்கிறேன்னு கிடையாது, கூட்டமைப்பாக இருக்கணும்னு இன்னும் முயற்சிக்கிறேன். ஆக அப்படி ஒரு கருத்தை நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்கிறது அறிக்கை புத்தகத்தில் இருந்து அதுக்காக தான் நான் இந்த கலந்துரையாடலை ஊடக சந்திப்பை இங்கே வச்சது ஆஃபீஸில். அது அவன் உரிமை ஏற்காது அவன் உரிமை. இப்போ இந்த செய்தியை அந்த நேரம் முடிஞ்ச உடனே சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட விஷயம் தான் தனித்து போட்டியிடுறது. அறிக்கை கொப்பி இப்படி வந்திருக்கிறது இப்போதான் தெரியுது. தனித்தனியாக கேட்டு சேர்ந்து அட்மிட் பண்ணால் இந்த தேர்தல் முறைமையின் அடிப்படையில் நாங்கள் கூடுதல சபைகளை நிர்வாக பொருட்படுத்தலாம்ன்றதான் சொல்லப்பட்டது, ஊடகத்தில் சொல்லப்பட்டது. தனித்தனியாக நாங்கள் ஒன்றாக தீர்ப்பு அதில் இந்த கூட்டாக சிந்திச்சு ஒன்றுபட்டு சிந்திச்சு கூட்டாக சிந்திச்சு நாங்கள் போடுற இடத்துலையும் அதே மாதிரி ஒரு இது முறைமையில் வந்தால். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கட்சி 2 ஆசிரம் பெற்ற கட்சிக்கு 10 சீப்பர் அந்த முறையில் சிந்திச்சு பேசுகிறதுக்காக தான் இந்த முன்வழி. டெலோப்ளோட குற்றச்சாட்டம் வந்துச்சுன்னா அப்போ நாங்கள் ஒற்றுமையாக போவோம்னு கேட்ட வேண்டும். ஆனால் அமாவாசை சொல்லலாம் மத்திய குழுந்த தீர்மானம் அதெல்லாம் நாங்கள் தடுத்து போகிறோம். அப்படியே தமிழரசு கட்சி அப்படி கேட்ட மாவே கேட்டேன்னு சொன்னால் மாவே சாட்சி சொல்லிடாது. நான் சொல்ல மாட்டேன், கேட்டுக்கலாம். ஆனால் ஐயா சொல்ல அவையே நான் மறுதளிக்கிற எண்ணம் தான் கிடையாது, அவையோட போராடுற எண்ணம் கிடையாது. நான் எனக்கு மறுபடி சொல்கிறேன், நான் வன்னிய சிங்கம் ஆலாலட்சுமி காலத்தில் வந்துடுறேன். அது எப்படி தெரியா கேள்விக்கு மறுபடி எப்படி சொல்கிறேன்றது நான் படிச்சுட்டு தான் இருக்குது. அப்படி நான் சொல்லி நான் இப்போ கௌரவமாக தானே போகணும். நான் இப்போ அதான் சொல்கிறேன் முதல்ல. நான் ஒரு வேளை நான் அப்பாவுக்கு தனமாக நடந்துட்டோன்ற ஒரு எண்ணம் எனக்கு வருது. ஆனால் இப்போ நான் அப்பாவிக்கிறேன். எனக்கு தமிழ் மக்களுடைய நிலை தான் தெரியுது. எனக்கு ஒன்றும் தெரியும், நான் தேர்தலில் பங்குபெற்ற போகிறது இல்லை. ஆனால் கட்சி கூட்டமைப்பு ஒன்றாக இருக்கணும் பண்ணுறதுல எனக்கு தெளிவான எண்ணம் இருக்குது. சரி, எல்லாத்தையும் கொண்டாலும் நான் இப்போ தானே முயற்சிக்கிறேன். முயற்சிக்கிறேன். அவர் சேர்த்துனா இவர் சேர்த்துனா இப்போ உங்களுக்கே தெரியும் எத்தனை கூட்டணியில் எத்தனை தெரியும் எனக்கு தெரியும். ஆனால் அது அவன் உரிமை. கூட்டணி சேர்க்கிறது நான் சவால் கொடுக்கேன். ஆனால் சித்தார்த்தன் அவர்கள் நான் மதிப்போடு சொல்கிறேன், நான் அப்படி சொல்லலையே. நீங்கள் கூட்டணி அமைப்பதுக்கு நான் எதிர்ப்பு அல்லது ஏமாற்றம் என்று நான் சொல்லலையே. நான் சொன்னது நாங்கள் வழி பேசிக்கொண்டிருக்கும் போது இப்படி ஒன்று செய்தது. அதில் நிறைய தெரியும். அந்த சித்தார்த்தனை வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன், வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மன்னாரி போகிறேன். அப்போ அதை சொல்லியிருக்கலாம் தானே, 2 பேரும் சொல்லியிருக்கலாம் தானே. அப்போ ஏன் சொல்ல இல்லை?
மனித எங்களை தவிர்த்துத்தானே ஒரு கூட்டம் வச்சு நீங்கள் ஏன் ஒரு நாங்கள் ஒரு கட்சி என்று நினைச்சா இங்கே அழைச்சிருக்கேன். இப்போ கேட்குறீங்க, அப்போவே என்னை கூப்பிட்டுருக்கலாம் தானே. நான் தானே வாரமே உங்களை கூடுபடியா. தமிழரசு கட்சி மற்ற பாரிய கட்சி யாரோ ஒரு ஊடாவில் என்ன கேட்டது அதையும் சொல்லிடுறேன். நீங்களெல்லாம் எல்டிபி பயந்தோ இப்படி கூப்பிட்டு போனீங்க. நான் சொஞ்சானம் முதலாவது சொல்கிறேன், நான் கந்த செல்வா என்ற வழியில் வந்தேன், அந்த கொள்கையோடு வந்தேன், தேசிய தலைவர் என்ற கொள்கையோடு இன்றைக்கு நிற்கிறேன். நான் எனக்கு பயம் கிடையாது, இந்த கட்சிக்கும் பயம் கிடையாது. அதுக்காக பயந்து யாருக்கும் பயந்து நாங்கள் கூப்பிட்டு இல்லை. ஆனால் தமிழர் நிலம் சார்ந்து இனம் சார்ந்து அது எழுதியிருக்கு. கணக்கெழுதுல கிடையாது. நான் நிர்வாகி சும்மா கண்டெழுதுல ஒரு பக்கத்தில் அழுது கூடுதலாக ஒரு பக்கத்தில் எழுதுது, ஒரு பக்கத்தில் அழுது. இதை பார்த்துட்டு பாலியாருக்கு ஜனாதிபதிக்கு ஒரு பக்கத்தில் கடிதம் பண்ணிடுது. அதில் முழுக்கெல்லாம் சேர்த்துருக்குறேன். எதிர்கால உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து 4 கட்சிகளும் சேர்ந்து போட்டிட்டு தான் இப்போ அழைப்பு விடுப்பீங்க. 4 கட்சி வந்து கூட்டமைப்பா செயல்பட்டு அது எவ்வாறு செயல்படலாம்ன்ற கதையை தான் நான் போனேன். ஏன் 4 கட்சிகளும் ஒரு இடத்துல சேர்ந்து இருந்து பேசக்கூடாது? அதுதான் கேட்டேன். அதுக்குத்தான் போனேன். தேர்தல் முடிய தமிழில் இனம் சார்ந்த கட்சிகளோடு ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேண்டிய தேவை எல்லாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் யாரும் தமிழரசு கட்சியை சில்லறை கட்சின்னு நினைக்கிறேன். அதே நாங்கள் நான் மத்திய செயற்குழு சொல்கிறதுக்கு மத்திய செயற்குழு கட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தமிழரசு கட்சியே யாரும் சில்லறை கட்சின்னு நினைக்கிறோமா? அப்படித்தாண்ட வழி தான் எழுதுகிறாங்க. நான் எழுதுகிறேன், நீ வா என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ நாங்கள் சேர்ந்துட்டு நீ வா என்று சொல்கிறது இல்லை இல்லை, அதில் என்ன அர்த்தம்? அது சொல்லுங்க பாபம். நாங்கள் சேர்ந்துட்டோம், இது முன்னுக்கே நான் ரிப்ளை பண்ணேன். சரி என்ன மத்திய செயற்குழு கேட்டுடுவா. தங்கள்கிட்ட பாராளுமன்ற பிரதேசம் கூட இருக்கட்டும் இருக்குதானே, அதனால தான் நாங்கள் அழைப்பு விடுறோம். அதுக்காக உங்களை நான் பயனிலப்படுத்தலாமோ? நீ போய் கேட்டுட்டு வாங்க, நான் கேட்குறேன், நீ கேட்டுங்க. அப்படி கேட்கீங்க, அது நாகரிகம் இல்லை தானே, நாகரிகம் இல்லை தானே. நான் முரண்பட்டு போகவில்லை, இது தெளிவுபடுத்துங்க. நான் கேட்கல. ஆனால் நாங்கள் சித்தார்த்தன் கேட்டுக்கொண்டபடி 9ஆம் தேதி அவருடைய கடிதம் சமர்ப்பிக்கப்படும். மத்திய செயற்குழு என்ன முடிவெடுத்தோம் உங்களுக்கு தெரியப்படுத்தும். எனக்கு தெரியும் நான் என்ன தீர்மானிக்கிறேன்.